இந்த நாளில் நம்மளோடு இருப்பது மகிழ்ச்சி. தொடர்ந்து நாங்கள் தொலைதூரத்திலிருந்து தேனியிலிருந்து நேற்று மதுரையில் ஒரு மீட்டிங், சாயங்காலம் திண்டுக்கல்ல ஒரு கூட்டம், இன்று காலையிலையும் தாடிக்கொம்பு என்ற இடத்துல ஒரு ஆராதனை, அது முடித்து ஒரு ஞானஸ்நான ஆராதனை. அந்த ஞானஸ்நானம் முடித்து நாங்கள் திரும்ப இங்கே வந்திருக்கிறோம். திரும்ப திண்டுக்கல் நாளை காலையில் திண்டுக்கல் இருக்கிற ஒரு 8 கிளை சபைகள் நமக்கு அங்கே இருக்கிறது. அந்த எல்லா சபைகளும் சேர்ந்து நாளைய தினத்திலேயே ஒரு ஐக்கிய ஆராதனை திண்டுக்கல்ல. அதில் பொதுராக இருக்கிற ஃபஸ்ட்டு பேவின் இருக்கிறார், என்னோட ஃபஸ்ட் ராபின், அவங்கெல்லாம் அந்த திண்டுக்கல்ல இருக்கிற பல கிராமங்களில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார்கள். எல்லாரும் சேர்ந்து நாளைக்கு காலையில் அது முடித்த நாளை மத்தியானம் நான் சென்னைக்கு போகிறேன். அடுத்த நாள் காலையில் எங்களுடைய சபையில் பாஸ்டர் எல் ஜோசப் அவர்கள் ஒரு ஊழியர் கருத்து நடத்துகிறார். தொடர்ந்து கூட்டங்களுக்கு மத்தியில் இங்கே வரும்படி கர்த்தர் செய்தார். அந்த பெற்றோர் முன்னாலே வரும்படி அன்பை கேட்க 2 பெற்றோர் முன்னால் வாங்க. இந்த பக்கம் ஒருத்தர் இல்லைங்க, அந்த பக்கம் ஒருத்தர் இல்லைங்க. இந்த பக்கம் ஒரு தம்பதியரும் அந்த பக்கம் ஒரு தம்பதியருக்கு அன்பை கேட்கிறேன். ரைட், நீங்க உட்கார்ந்து கூட பரவாயில்ல. இந்த பக்கம் ஒருத்தர் உட்காருங்க, இந்த பக்கம் ஒருத்தர் உட்காருங்க. ரைட், ரொம்ப மகிழ்ச்சி. இந்த பக்கம் ஒரு தம்பதியர் உட்காருங்க, ஒரு புருஷ மனைவி. இந்த பக்கம் ஒருத்தர் உட்காருங்க. ரைட், உட்காருங்க, கீழே உட்காருங்க. இந்த உலகத்துல பிள்ளைகள்னால பிரச்சனைன்னு சொல்றாங்க. எனக்கு பிள்ளைகள் பிரச்சனை அல்ல. It is not a problem, it is a prosperity. இது ஆங்கில பழமொழி. இது பிரச்சனை அல்ல, சொல்லுங்க எல்லாரும். இது ஒரு ஆசீர்வாதம். அதாவது நிறைய பேர் நினைக்கிறாங்க பிள்ளைகள்னாலே பிரச்சனை. சில குடும்பங்கள்ல பாருங்கள், அந்த பிள்ளைகளை பேய, நாய, சனிய, எங்கிருந்து வந்த, என் வயிற்று வந்து பிறந்திய, இதெல்லாம் தவறான வார்த்தைகள். ஸோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும். ஆமீன் சொல்ல மாட்டீங்க? அது ஆண்டவர் கொடுக்கிற ஒரு சுதந்திரம். ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, ஆங்கிலத்துல குட் ஃபவுண்டேஷன், குட் ஃபண்டமெண்டல், குட் ஃப்ரூட்ஸ். தமிழ்ல சொல்றேன், ஆண்டவர் அஸ்திவாரமா இருந்தா அதனுடைய கனிகள் தான் பிள்ளைகள். ஃபவுண்டேஷன், ஃபண்டமெண்டல், ஃப்ரூட்ஸ். பிள்ளைகள் கர்த்தரால் வரும். ஆமீன் சொல்லுங்க. அது ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய வெகுமதி. ஐயா சொன்னார், நான் அடிக்கடி நார்வே தேசத்துக்கு போகிறேன். நார்வே அது அமெரிக்காவை விட ஒரு செல்வந்த நாடு. அங்கே 150 பேர் குழந்தைய கிடையாது நாட்டில். நல்ல வசதியான நாடு தான். நான் பாதி பேருக்கு அங்கே குழந்தை இல்லை அந்த நாட்டில். அது என்னவோ தெரியல. அப்படியானால் தேவன் மேல் அன்பு வைத்திருக்கிறார், தேவன் உங்கள் மேல் இரக்கம் வைத்திருக்கிறார். அவருடைய இரக்கம் பெரிது, அவருடைய தயவு பெரிது. உங்க 2 பேருக்கு ஒரு வசனம் படிக்க விரும்புகிறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது அதன் தமக்கை பார்வோனின் குமாரத்தியை நோக்கி, உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்துக் கொண்டு வரட்டுமா? 9ஆம் வசனத்தை படிப்பார் கேளுங்க. பார்வோனுடைய குமாரத்தி அவரை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றார். ஆமென். அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை வளர்த்தார். நல்லா கவனிக்கணும். இது மோசே குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. அன்றைக்கு பார்வோன் ஒரு கட்டளை பிறப்பித்தார். அதாவது அங்கே பிறக்கிற எல்லா ஆண் பிள்ளைகளும் கொல்லப்பட வேண்டும். அது பார்வோனுடைய கட்டளை. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஒரு கணவன் மனைவிக்கு ஒரு பிள்ளை பிறகுது. அந்த பிள்ளை ஆண் பிள்ளை. கவனிங்க, அந்த பிள்ளைய 3 மாசம் ஒழிச்சு வச்சிருக்கிறார். வசனம் போட்டிருக்குது,
3 மாதங்கள். 7ஆம் வருஷம் 2ஆம் வருஷம் பின்பகுதி, அழகுள்ள பிள்ளை அதை 3 மாதம். ஒளித்து வைத்தார். ரொம்ப கஷ்டம் இல்லை? ஒரு 3 மாசம் ஒரு பிள்ளை, பிறந்த பிள்ளை ஒளிச்சு வைக்க முடியுமா? புரியவே இல்லை. நம்ம வீட்டுல எல்லாம் பிள்ளைகள் பிறந்தது, எல்லா வீட்டுல பிள்ளைகள் பிறகுது. ஆனா பிள்ளை பிறந்த அடுத்த நிமிஷம் அழுகுது. எதையும் அடக்கலாம், ஆனா அழுகைய ஆமீன் பாருங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அந்த அழுகை அடக்கிறதுக்கு என்னென்னமோ பண்றோம், எல்லாம் பண்றோம். அத்தனை பண்ணியும் அது இன்னும் அதிகமா தான் அழுது. ஆனா இந்த அருமையான பெற்றோர்கள் 3 மாதம் யோசிச்சு பாத்தீங்களா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அந்த அழுகை தெரிஞ்சா அடுத்த வீட்டுக்காரன் சொல்லிடுவான் பார்வர்கிட்ட போய், இந்த வீட்டுல ஒரு ஆம்பளை பிள்ளை அழுது. ஆம்பளை பிள்ளை அழுகையும் பொம்பளை பிள்ளை அழுகையும் வித்தியாசமா நினைக்கிறேன். ஏன்னா ஒரே மாதிரி இருக்குமா? வித்தியாசமா இருக்கல, அது உங்களுக்கு தானே தெரியும். உடனே நம்மளை போட்டு கொடுத்து நிறைய பேர் இருந்தா இல்லையா, உடனே சொல்லியிருப்பான் பார்வன்கிட்ட, இந்த வீட்டுல ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்குது. யோசித்து பாருங்க, அவனுடைய முயற்சி, அவனுடைய ஜபம், அவனுடைய அந்த ஆதங்கம். நல்லா கவனிக்கணும். பிள்ளை பிறந்து முக்கியம் இல்லை, அது சொல்லுங்க சொல்லுங்க எல்லாரும். 3ஆம் வசனம், 2ஆம் கடைசி வார்த்தை, அதை அதை ஒளித்து வைத்தாள். அவருடைய கருத்து தெரியுமா? சொல்லுங்க. பாதுகாப்பு, பராமரிப்பு, அக்கறை, ஆதங்கம், ஆசை. எதுக்குள்ள அவன்கிட்ட சொல்லி சொல்லுங்க. பாதுகாப்பு. ஆண்டவர் கொடுக்கிறாரு, நீங்க தான் பாதுகாக்கணும். ஆண்டவர் கொடுக்கிறாரு, அதை நீங்க தான் பராமரிக்கணும். ஆண்டவர் கொடுக்கிறாரு, நீங்க தான் அதை ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும். எப்படி வைத்தாள்? எப்படி வச்சிருந்தாங்க? சத்தமா சத்தமா. புரியுதா உங்களுக்கு? எதெல்லாம் ஒழிச்சு வைப்பீங்க வீட்டுல? எதெல்லாம் ஒழிச்சு வைப்பீங்கன்னு கேட்டேன். நகைய, பணத்தை, பத்திரத்தை. இந்த கோவிட்ல இந்த திடீர்னு 2000 நோட்டெல்லாம் செல்லாதுன்னு சொன்னாங்க. ஒவ்வொரு பெண்களும் ஏகப்பட்ட நோட்டு வச்சிருந்தாங்க. அது எப்போ வருது? இப்போ வருது. உங்க வீட்டுக்கார தெரியாத ஒழிச்சு வச்சுங்க, சீட்டு கட்டி. சொல்லுங்க. ஒளித்து வைத்தாள். சொல்லுங்க. பாதுகாப்பு, அக்கறை, ஆதங்கம், ஆசை. அதாவது ஒளிச்சு வைக்கணும்னா அது மேன்மை தெரியணும். ஒளிச்சு வைக்கிறேன்னா அதை புது அவங்களுக்கு ஒருத்தர் ஐயா சொன்ன பார்த்தீங்களா, ஒளிச்சு வைக்கணும் என்ன தெரியும்? அதை மேன்மை தெரியாம என்ன செய்ய முடியாது, பிள்ளையில ஒளிச்சு வைக்க முடியாது. உங்களுக்கு 2 பேரும் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, 9ஆம் வசனம். 9ஆம் வசனம் கவனிங்க. ஒரு நிமிஷம். அப்ப வேற வழியே இல்லை. 3 மாசம் ஆயிடுச்சு, அந்த பிள்ளை வேற வழியே இல்லை. அந்த அம்மா தீர்மானம் பண்ணாங்க. தீர்மானம் பண்ணி ஒரு நாணல் பெட்டியை செஞ்சு, கவனிங்க ரொம்ப கஷ்டம் அது. அந்த அம்மாவே ஒரு பெட்டியை செஞ்சு அந்த பெட்டியில் அந்த பிள்ளையை வச்சு நதியில விடுறா. அது ஒண்ணு தெரியும், ஒண்ணு இந்த பிள்ளைய ஆண்டவர் பாதுகாப்பார். நல்ல கவனிக்கலாம். அந்த பிள்ளை ஆண்டவர் அந்த நதியில முதல்ல இருக்குது, பாம்பு இருக்குது, எல்லாமே இருக்குது அந்த அந்த நதியில. ஆனா ஒண்ணு தெரியும், ஆண்டவர் கொடுத்தாரு, ஆண்டவர் பாதுகாப்பார். தம்பி, கர்த்தர் கொடுத்தவர் அவருக்கு எல்லாமே தெரியும். உங்கள் பாதுகாப்பை விட அவருடைய பாதுகாப்பு பெருசு. அந்த நம்பிக்கையில தான் விடுதான். அந்த நேரம் பார்த்து பார்வோன் குமாரத்தியின் மகள் அங்க வரா. நல்லா கவனிக்கணும். பார்வோன் குமாரத்தியின் மகள் அங்கே ஸ்நானம் பண்ண வர. ஒரு சின்ன கேள்வி, அரண்மனை இல்லாத நீச்சல் குளமா நதியில? ஹலோ, அரண்மனை இல்லாத நீச்சல் குளமா? சாதாரண பணக்கார வீட்டுல நீச்சல் குளம் இருக்குது இப்பெல்லாம். அப்போ அரண்மனையில் எவ்வளவு நீச்சல் குளம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் விட்டுட்டு எங்க வராவ? நதிக்கு வர. இன்னும் சொல்லப்படுமா? அதுவும் ஆபத்தானது. அது ரொம்ப ரிஸ்க்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, ரொம்ப ரிஸ்க். திரும்ப சொல்லுகிறேன், அவளை அனுப்பினது ஆண்டவர். ஆமென். அவளை அனுப்பினது. அந்த நேரம் பார்த்து அங்கே அவனுடைய சகோதரியார் மீரியாம் நிக்கிறா பக்கத்துல. கொஞ்சம் கற்பனை பண்ணணும், நல்லா கவனிக்கணும். அவள் வரவும், பார்வோன் குமாரத்தின் மகள் வரவும், அந்த பிள்ளை வரவும், பிள்ளை அழுது. 3 மாதம் அழாத பிள்ளை அப்ப அழுதுச்சு. கரங்களை உயர்த்தி
அழாம இருந்தா அவளுக்கு தெரிஞ்சே இருக்காது. சொல்லுங்க, சில நேரம் பிள்ளைகள் அழுது நல்லதுன்னு சொல்லுங்க. பேய் அழுதுன்னு பத்திய பிசாசு. அன்னைக்கு அந்த பிள்ளை அழலைன்னா அவளுக்கு அந்த தெரியவே தெரிஞ்சிருக்காது. சொல்லுங்க, சில நேரங்கள்ல என்னுடைய பிரச்சனைகளே அவர் வாய்ப்பா மாத்துறாரு. புரிதுங்களே? உங்க பிரச்சனையே இப்ப நாங்கெல்லாம் வந்தோமே, இதெல்லாம் ரொம்ப பெரிய பிரச்சனை. காலையில் 5 மணிக்கு எழுந்து, ஐயா 5 மணிக்கு எழுப்பினார். எழுந்து திருப்பி ஒரு ஆராதனைக்கு போயிட்டு 6 மணிக்கு ஆராதனை, ரொம்ப தூரம். அந்த ஆராதனை முடிச்சு அங்க ஞானஸ்தானம் கொடுத்துட்டு திரு வீட்டுக்கு வந்து, இவங்கெல்லாம் ரொம்ப பிஸியான பாஸ்டர் எல்லாருமே, அவங்களெல்லாம் கேதர் பண்ணி திருப்பி இங்க வந்து சொல்லுங்க சத்தமா அந்த இடத்துல யார் வந்தா தெரியுமா? சொல்லுங்க, பார்வன் குமாரத்தி. கற்பனை பண்ணிக்கணும். அந்த நேரம் பார்த்து மோசையின் சகோதரி இந்த வார்த்தையை படிச்சு பாருங்க. அந்த பார்வன் குமாரத்தி சொல்ற நீ இந்த பிள்ளையை எடுத்து கொண்டு போய் எனக்கென்று வளர்த்திடு. நீங்க நல்லா கவனிக்கணும். இப்ப நான் சொல்றேன், இந்த பிள்ளை என்னங்க, உங்களுக்கு டென்ஷன் வருமா? டென்ஷன் வராதா? புரியவே இல்லை இருக்கு. இந்த பிள்ளையை எடுத்து கொண்டு போய் பெத்தது நீ. ஆனா யாருக்கு அவளுக்கு சொல்றாரு? சத்தமா அத சொல்றாரு, உன் பிள்ளை இல்ல அது. யார் பிள்ளை? சத்தமா நீ சொல்லுங்க, உங்க பிள்ளை இல்ல. ஆமே, மனைவி சொல்லணும், கொஞ்சிங்க எல்லாம் பண்ணுங்க. ஆனா இந்த பிள்ளை எடுத்து கொண்டு போய், அவனுடைய கருத்து என்னன்னா, என்னை பற்றி, என் மேன்மை பற்றி, என் ராஜ்யத்தை பற்றி, என் வல்லமை பற்றி, என் அதிகாரத்தை பற்றி மட்டும் சொல்லணும். யாருமே சொல்லக்கூடாது, ஒண்ணு போய் சொல்லக்கூடாது. இப்படி சொன்னா நீங்க 2 பேருமே ஆயா வேலை செய்யறவங்க தான். என்னங்க, நீங்க அம்மா இல்லாம ஆயா. இந்த பிள்ளையை எடுத்து கொண்டு போய் எனக்கு வளர்த்திடு, சம்பளம் கொடுப்பேன். உலகத்திலேயே பெத்த பிள்ளைக்கு பால் கொடுத்து சம்பளம் வாங்கின ஒரே அம்மா மோசேன் அம்மா தான். தம்பி, எந்த உலகத்திலேயாவது பெத்த அம்மா சம்பளம் கொடுக்குறாரு வீட்டுக்காரு? உலகத்திலேயே பால் கொடுப்பதற்கு சம்பளம் வாங்கின ஒரே ஒரு அம்மா. கரங்களை உயர்த்தி. ஆனா ஒண்ணு, எனக்கென்று வளர்க்கணும். ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை நர்ஸ் இட் ஃபார் மீ. சொல்ல போன, நீ ஒரு நர்ஸு தான். நீ யாரு? நீ ஒரு நர்ஸு, உங்க மனைவி ஒரு நர்ஸு. உங்க மனைவி இருக்காங்களா? எங்க? அந்த மாதிரி நர்ஸ், அந்த மாதிரி நர்ஸ் இல்ல. லேப்டாப் எல்லாம் ஒண்ணுதானே, தொழில் ஒண்ணுதானே, பேர் தான் வேற. சொல்லுங்க, எல்லா தாய்மாரும் சொல்லுங்க, நான் என் பிள்ளைக்கு, நான் தமிழ் ஒரு ஆட்சி சொன்னேன், என்ன சொன்னேன்? ஆங்கிலத்தில் ஸ்டைலா சொன்ன நர்ஸ் இட் ஃபார், இங்கிலீஷ்ல தான் போட்டிருக்கு நர்ஸ் இட் ஃபார் மீ. அடுத்து சொல்றாரு, நான் உங்களுக்கு சத்தமா. என்ன பாருங்க, ஆண்டோருக்கா வளர்த்தா இளநீர், உங்களுக்கா வளர்த்தா கண்ணி. நீங்க ஏன் நிறைய பிள்ளைங்க சரியில்லை? வளர்க்கும் போது யாருக்கா வளர்க்கணும்? சொல்லுங்க, இந்த ரெண்டுமே பொம்பளை பிள்ளைகள் இல்ல. சொல்லுங்க, என் பிள்ளை ஒரு திபோரா மாதிரி வரணும், என் பிள்ளை ஒரு எஸ்தர் மாதிரி வரணும், என் பிள்ளை ஒரு சாராள எம்மா மாதிரி வரணும், புரியுதா? என் பிள்ளை ஒரு ஜாய்ஸ் மேயர் மாதிரி வரணும். யார் வேணா சொல்லுங்க, எங்க பாஸ்டர்மா மாதிரி வரணும். அது ஒன்றாவது குறைச்சல்ன்றீங்களா? அவ என்ன சொல்ற? அந்த பிள்ளையை எடுத்து கொண்டு போ. ஆனா யாருக்கும் வளர்க்கணும்? உனக்கு அந்த பிள்ளைக்கு தொடர்பே இருக்கக்கூடாது. அந்த பிள்ளைக்கும் சட்டை வாங்கிட்டு சொல்லுங்க, இது ஏசப்பா கொடுத்த சட்டை, இந்த சாப்பாடு ஏசப்பா கொடுக்கறது, நான் போட்டுக்கிற எல்லாமே இதுதான், நானே உனக்கு ஏசப்பா தான் கொடுத்தேன். இவர் யாரு கொடுத்தா? ஆமா, நீங்க சொல்லணும் மனைவி பார்த்து, பேய் குத்துச்சு இல்ல, உங்க அப்பா என் தலையில கட்டிட்டான். புரியுதா? அந்த பொண்ணு சொல்லும், என்ன அமெரிக்கால கேட்டாங்க, ஆப்பிரிக்கால கேட்டாங்க, அங்க கேட்டாங்க, கடைசியில் உன் தலையில கட்டிட்டான் எங்க அப்பா. சொல்லுங்க, தேவன் தந்த கணவன் அல்லவா? நீங்களும் சொல்லுங்க, தேவன் தந்த, அப்படிதானே? நீங்களா தேர்ந்தீங்கன்னா ஈவு,
சார் நீங்க தானே நோவு, கர்த்தரா கொடுத்தா ஈவு, அவரா கொடுத்தா ஒய்ஃபு, நீ எத்தனை நைஃபு. புரியுதா உங்களுக்கு? அவரா கொடுத்தா ஒய்ஃபு, நீ எத்தேன்னா நைஃப். அவரா கொடுத்தா ஈவு, நீ எத்தேன்னா. அவரா கொடுத்தா துணை, நீ எத்தனை வேணை. இன்னைக்கு நிறைய வீட்டுல வினைகள் தான் அதிகமாகுது துணையை விட. புரியவே இல்லை. நீ நிறைய வீடுகள்ல துணை அதிகமாக வேணா அதிகமாகுதா? சில வீடுகள்ல பாருங்களேன், தான் பிரச்சனையை சொன்ன அந்த மாதிரி தானே சொல்லுது, என் பேச்சை கேட்கல அதனாலதான் அவனுக்கு வந்துச்சுன்னு. இது சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிற மாதிரி. சொல்லுங்க எனக்கு என்று 2 பேரும் சொல்லுங்க. ஒரு 4 காரியம் சொல்றேன், இங்கிலீஷ் புரியலாம் பரவாயில்ல. நம்பர் ஒன் எஜுகேட் யுவர் சில்ட்ரன். உங்க பிள்ளைகளை ஆண்டவரை பத்தி பேசுங்க. அதுல என்ன போட்டிருக்குது? என்ன போட்டு? எனக்கென்று. யாருக்கென்று? சத்தமா சொல்லுங்க. பிள்ளைகளை படின்னு சொல்லாதீங்க. தம்பி இங்க இருக்க எல்லாம் மாமியெல்லாம் படின்னு சொல்லாதீங்க, ஆண்டவரை படிச்சாலே போதும். சத்தமா சொல்லுங்க. இதை படிச்சுட்டானா பெரிய ஆள் ஆயிடுவான். எல்லாம் சொல்லுங்க, இதை படிச்சா பெரிய ஆள் ஆயிடுவான். ஹோம்ஒர்க் பண்ணுறீங்களா? என்னைக்கு பைபிள் படிச்சு சொல்றீங்களா? நம்பர் 1 சொல்லுங்க, எஜுகேட் சொல்லுங்க எல்லாரும் சத்தமா. நம்பர் 2 என்கரேஜ். உன் பிள்ளைய உற்சாகப்படுத்துங்க. உன் பிள்ளைய ஆமா, நல்லா பாடுற, நீ நல்லா வருவ, நீ ஊழியக்கார வருவ, எங்க பாஸ்டர் மாதிரி வருவ, என்ன சொல்லுங்க அவனை பத்தி? உனக்கு வராது சொல்லுங்க, வரும்னு சொல்லுங்க. சொல்லுங்க வரும் சொல்லுங்க. என்கரேஜ். பிள்ளை என்ன பண்ணுங்க? என்கரேஜ் பண்ணுங்க. 3வது இவாஞ்சலைஸ். ஹலோ, ஊருக்கெல்லாம் பிரசங்கம் பண்றதை விட உங்க சொந்த பிள்ளைக்கு முதல்ல பிரசங்கம் பண்ணுங்க. நோவா 120 வருஷம் பிரசங்கம் பண்ணார், ஒருத்தர் ரட்சிக்கப்படல. ஆனா சொந்த வீட்டு ஆதாயம் பண்ணார், அதான் பெரிய ஆசீர்வாதம். நீ நிறைய பாஸ்டருக்கு ஊர்ல இருக்கிற எல்லாரும் ஆதாயம் பண்றாங்க, ஆனா சொந்த வீட்டு ஆதாயம் பண்றதே இல்லை. ஈவன் பாஸ்டர்களே அவர் செய்த பெரிய ஊழியம், உலகத்தை ஆதாயம் பண்ணல, தம் பிள்ளைகளை ஆதாயம் பண்ணாரு, தன் மருமக்களை ஆதாயம் பண்ணாரு, தம் மனைவி ஆதாயம் பண்ணாரு. இது பெரிய ஊழியம். ஊர்ல ஊழியம் செய்து பெருசா, வீட்டுல ஊழியம் செய்து பெருசா? இப்ப நாங்கெல்லாம் வெளியே ஊழியம் பண்றது ரொம்ப ஈஸி, ஆனா எங்க மனைவியை வச்சு பண்றது ரொம்ப கஷ்டம். அதுவும் மருமகன் வச்சு பண்றதுன்னு அதை விட கஷ்டம். அவர் சொல்லுவாரு, ஆமா ரொம்ப பழகிறாரு வீட்டுல, அவருக்கு அது எனக்கு தான் தெரியும். அதே மாதிரி என்னை வச்சு அவர் பிரசங்கம் அவருக்கு ரொம்ப கஷ்டம். புரியவே இல்லை. தேவன் சொல்றாரு எனக்கு என்று. சொல்லுங்க முதல்ல என்னது? எஜுகேட் யுவர் சில்ட்ரன். அவனை பற்றி பேசுங்க. சொல்லுங்க எனக்கு என்று. நீ சொல்லணும், இது என் ராஜ்யம், இது என் வல்லமை, இது என் மேன்மை, இது நான் கட்டின அரண்மனை. எல்லாம் யாரை பத்தி பேசணும்? இன்னும் சொன்னா, நீ யாருன்றது அந்த பிள்ளைக்கு தெரியக்கூடாது. ஆமே. அவர் தான் நமக்கு அப்பா, அவர் தான் மம்மி, அவர் தான் டேடி, அவர் தான் எல்லாமே. சோறு போடுறவர் அவர் தான், ட்ரெஸ் வாங்கி தரவர் அவர் தான், இந்த வாழ்க்கை காரணமே, இந்த வண்டி வாங்கி கொடுத்தது எனக்கு என்று. 2வது குறிப்பு சொன்ன இவாஞ்சலைஸ். என்ன சொல்லுங்க? அந்த பிள்ளையை ஆண்டவருக்கு என்று ஆதாயம் பண்ணுங்க. 4வது என்ரிச். அதாவது என்ரிச் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால், அந்த பிள்ளையை மேம்படுத்துங்கள். சொல்லுங்க எல்லாரும், எல்லாம் கரங்களை உயர்த்தி. அந்த பிள்ளைய கவனிங்க. எல்லா பிள்ளைகளுக்குள்ள ஒரு கிருபை இருக்கும். எல்லா பிள்ளைகளுக்குள்ளேயும் கட்ட ஒரு கிருபை இருக்கும். மம்மியெல்லாம் பாக்குறீங்களா? அந்த கிருபையை அந்த பிள்ளைக்கு சொல்லி பயன்படுத்துங்க. இப்போ உங்களுக்கு ஒரு பொண்ணு 2 பசங்களா? நீங்க இருக்காங்களா? எங்க இருக்கீங்க? மம்மி மாதிரியே இருக்கிறீங்க. இன்னொன்னு யாரு? அங்க மேம்படு. சொல்லுங்க வளமாக்குங்கள். எல்லாம் சொல்லுங்க. 1, நீங்க வளமா இல்லாத பட்சத்தில் அவளை வளமா ஆக்க முடியாது. அதுக்குள்ள திருப்பி கேட்கும், நீ பயில் படிக்கிறியா? இது பையன் சொல்றான், இன்னைக்கு இப்பதான் ஃபோன் பண்ணேன், அந்த பொண்ணுக்கு எங்க அப்பா எங்கன்னு கேட்டேன், எங்க அப்பா வெளியே போய்க்கிறாரு. நீ என்ன பண்ற? டிவி பாக்குற, சினிமா பாக்குற? எங்க அப்பா தான் பாப்பா, நான் பார்க்க மாட்டேன்.
ஒரு 10 மினிட்ஸ் முன்னால எங்க அப்பா தான் பாப்பாரு, இப்படி ஒரு பொண்ணு இருக்கு உலகத்துல, அப்பா போட்டு கொடுக்குற பொண்ணு இருக்குமா? தன்வினை தன்னை சுடும். சொல்லுங்க, பிள்ளைகளை மேம்படுத்துங்கள். சொல்லுங்க, என்ரிச் இந்த வார்த்தைக்கு மேம்படுத்துது. அதுக்குள்ள அந்த கிருபை இருக்குது. அந்த கிருபையை பயன்படுத்திக்கின்னு அந்த பிள்ளையை மேம்படுத்துவேன். எல்லாம் கரங்களை சொல்லுங்க, என் பிள்ளையை மேம்படுத்துவேன். நிறைய பேரு மட்டம் தட்டல, உனக்கு தெரியாது, உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படி இல்லை. நிறைய பாஸ்டர்களே பாஸ்டர் பிள்ளைங்களை பயன்படுத்துறது இல்லை. புரியவே இல்லை. அதுல சைமன் ஐயா கொஞ்சம் பரவாயில்ல நினைக்கிறேன். நிறைய பாஸ்டர் பையனை நான் எல்லா இடத்துலையும் கேட்பேன், உன் பையன் என்ன பண்றான்? என் பையன் கீபோர்டு வாசிப்பான். ஆராதனை விடுறீங்களா? இல்லை. சங்கீதம் விடுறியா? இல்லை. பிரசங்கம் பண்ற அந்த பாஸ்டர் சொல்றாரு, இன்னும் அவனுக்கு நான் ஏற்கனவே ரெண்டு அவனுக்கு 40 வயசு ஆயிடுச்சு, இன்னும் வயசாகணுமா? எப்போ? இது பரலோகம் போன பிறகு. சொல்லுங்க, மேம்படுத்துவேன்னு சொல்லுங்க. என்ரிச். 2வது எஜுகேட். 3வது என்கரேஜ். 4வது இவாஞ்சலைஸ். 5வது எம்பவர். தம்பி கவனிங்க எல்லாரும், உங்களுக்குள்ள என்ன கிருபெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் பிள்ளைகளுக்கு தாங்க. ஆமென். ஜெபிங்க, என் பிள்ளை என்ன மாதிரியே வரணும். எனக்கு ஒரு மகன் பிறப்பான். எப்படி திருடனா? ஊர் சுத்தியாவா? டுபகோரா? இல்ல. உங்களுக்கு நீங்கள் விதை, அவன் கனி. தம்பி, உங்கள்கிட்ட என்னெல்லாம் கெட்ட பழக்கம் அந்த கெட்ட பழக்கம் அந்த பிள்ளைகிட்ட இருக்கும். கவனிங்களா? நீங்க உங்கள்கிட்ட என்னெல்லாம் கெட்ட பழக்கதோ இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். உங்கள் பலவும் அந்த பிள்ளைகிட்ட இருக்கும், உங்க பலவீனம் அந்த பிள்ளைகிட்ட இருக்கும். எல்லா அம்மா மாதிரி சொல்லுங்க, என் பலமும் என் பிள்ளைகிட்ட இருக்கும், என் பலவீனம் என் பிள்ளைகிட்ட இருக்கும். ஏன்னா அது என்னப்பா தான் வளருது. சொல்லுங்க, நான் தான் ஒரு பாட புஸ்தகம். சத்தமா. கல்லூரி கற்றுக் கொடுக்கிற பாடங்களை விட பெற்றோர் கற்றுக் கொடுக்கிற பாடம் தான் அதிகம். ஸ்கூல்ல அவன் 5 மணி நேரம் இருக்கிறான், அவன் வீட்டுல 19 மணி நேரம் இருக்கிறான். இது பெருசு. ஸ்கூல்ல அதுல 15 நாள் லீவ் விட்டுறாங்க. மழை பெஞ்சா லீவு, என்னங்க கொரோனா வந்தா லீவு, பண்டிகை வந்தா லீவு. ஆனா அதிகமான நாள் எங்கதான் இருக்கிறான். அப்ப நீங்க தான் டீச்சர். ஒன்று சொல்லட்டுமா? இந்த காஸ்ட்லி ஸ்கூல்ல படிக்கிறது, பெரிய ஸ்கூல்ல படிக்கிறது அதெல்லாம் பெருசு இல்லை. உங்ககிட்ட படிக்கிறான் தான் பெருசு. சிவாஜி சொல்லுகிறார், வீர சிவாஜி, ஜான் வெஸ்லி ஒரு பெரிய ஊழியர் சொல்றார். அதாவது அவங்க கேட்டாங்களாம், நீங்க அதிகமா படிக்கிற ஆங்கில பைபிள் எதுன்னு கேட்டாராம். எந்த டிரான்ஸ்லேட் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? இங்கிலீஷ்ல நிறைய டிரான்ஸ்லேட் இருக்குது. என்ஐவி, ஆர்எஸ்வி, கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், நியூ பைபிள் வெர்ஷன் இருக்குது. அவர் சொன்னாரா, மதர்ஸ் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னாராம். என்னோட தாயின் வேதம். கேட்டாரா, அப்படி பைபிளே இல்லையேன்னு. அப்படி பைபிளே இல்லையேன்னு சொன்னாரா. எங்க அம்மா தான் எனக்கு பைபிளே. எல்லா அம்மா சொல்லுங்க, நான் தான் என் பிள்ளைக்கு பைபிளே. வாய் திறக்க மாட்டீங்களோ? சத்தமா. நான் தான் ஆதியாகமம், நான் தான் மத்தேயு, நான் தான் நீதிமொழிகள். தம்பி புரியுதா? உன்னிடத்தில் இல்லாத ஒன்றை உன் பிள்ளைய எதிர்பார்க்க கூடாது. 2 பேரும் சொல்றேன், உங்களிடத்தில் இல்லாத ஒன்றை நீ பைபிள் பாட்டே பாட மாட்டேன், நீ பாடலாம். அவன் சொல்லுவான், முதல்ல நீ பாடி ஆகுவான். புரியுதா உங்களுக்கு? பைபிள் படினா சொல்லுவான் முதல்ல அவன். நீங்க எத்தனை பிள்ளைகள் பிளாக்மெயில் பண்றாங்கல்ல, இந்த பாரு மாஸ்டர் தான் சொல்லி கொடுத்துருவேன். என்ன சொல்லி கொடுத்துருவேன்? இதை சொல்லி டெய்லி 10 ரூபா வாங்குறான் அவன். அந்த அம்மாவும் வேற வழி இல்லாம கொடுத்துருது. எனக்கு லஞ்சம். அவன் சொல்றான், மாஸ்டர் வரும்போது போட்டு கொடுத்துருவேன், 10 ரூபா கொடுத்துரு. சொல்லுங்க, எனக்கு சொல்லுங்க. இவாஞ்சலைஸ் யுவர் சில்ட்ரன், எஜுகேட் யுவர் சில்ட்ரன், என்கரேஜ் யுவர் சில்ட்ரன், என்ரிச் என்ற வார்த்தைக்கு உங்க பிள்ளைகளை மேன்மைப்படுத்துங்கள். அடுத்தவங்க முன்னால் ரொம்ப மட்டம் தட்டாதீங்க. அது அப்படிதாங்க. அம்மா மாதிரி ஏங்க, இந்த அம்மா சொல்லுது அப்பா வளர்ப்பு சரியில்லைன்னு, அப்பா சொல்ல அம்மா வளர்ப்பு சரியில்லைன்னு. அநியாயம் இல்லை இதெல்லாம். 2 பேர் வளர்ப்பு சரியில்லைன்னு அர்த்தம். என்ரிச் அதுக்கு அர்த்தம் என்னவென்றால் மேம்படுத்துதல். அடுத்து சொல்ல போறேன். அவர் சொல்றாரு, அதை எடுத்து கொண்டு போய் எனக்கென்று எல்லாம் கரங்களை உயர்த்தி 10 வருஷத்தெல்லாம் சேர்ந்து பிடிப்போம். பிள்ளை பெரியவனானான். சொல்லுங்க, பெரியவனானான். வல்லமையில் பெரியவன், வாழ்வில் பெரியவன், கிருபையில் பெரியவன், வரங்களிலே பெரியவன்,
சமுதாயத்திலே பெரியவன், குடும்பத்திலே பெரியவன். அவன் பெரியவனானது யாரால? வளர்த்தாங்களே, சொல்லுங்க. நல்லவனாவதும் கெட்டவனாவதும் அதெல்லாம் தெரியுது. சொல்லுங்க, என் பிள்ளை பெரியவனா இருக்கணும், சபையில பெரியவனா இருக்கணும், சமுதாயத்துல பெரியவனா இருக்கணும், என் கிராமத்துல பெரியவனா இருக்கணும், என் ஊழியத்துல ரொம்ப பெரியவனா இருக்கணும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்லுங்க. அவன் பெரியவனானா கரங்களை உயர்த்தி சத்தமா ஆமென். அவன் பெரியவன் ஆயிட்டானா என்ன பாருங்க, அவனை அறியாமலே நான் சொன்ன 5 காரியம் இருக்கும். பாரம் இருக்கும், கிருபை இருக்கும், அபிஷேகம் இருக்கும், வல்லம் இருக்கும். 14ஆம் வசனம், 11ஆம் வசனம், 11ஆம் வசனம். மோசே பெரியவனான காலத்தில் ஆமென். அவன் தன் சகோதரரிடத்தில் சத்தமா ஹலோ போதும். அவன் யார் சொல்லி கொடுத்தா? இத இவஞ்சலைசேஷன் யார் சொல்லி கொடுத்தா? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இல்ல சொல்லுங்க, எங்க போன அவன்? கரங்களை சொல்லுங்க, சின்ன பிள்ளையில சொல்லுங்க, நல்ல கவனிங்க. சொல்லுங்க, ஒரு ஊழியக்காரனை பார்த்து நீ எப்படி இருக்கணும், நீ எப்படி இருக்கணும், நீ எப்படி இருக்கணும். என் பிள்ளைகளுக்கு சின்ன வயசுல இப்படி சொல்லி கொடுத்துருக்கிறேன். இப்போ இவங்க பையன் ஒருத்தருக்கிறானே, அவனு சொல்லியிருக்கிறேன், நீ இப்படி வரணும், நீ இப்படி வரணும், என்ன மாதிரி வரணும். அவங்களுக்கு எனக்கு இன்னொரு பையன் இருக்கிறான், இன்னொரு பேரன், அவனுக்கு எம்எல் ஜபசின்னு பேர் வச்சார். ஏன் தெரியுமா? அவன் எம்எல் ஜபசிங் மாதிரி வரணும்னு. நீங்க விரும்புங்க, கர்த்தர் செய்வார். தம்பி நீங்க விரும்புங்க. என் மக அமெரிக்காவில் படிக்கணும்னு அப்படி இல்லை, என் மக ஆண்டுக்கு ஊழியம் பண்ணணும், அவன் என்ன ஆனான்? சத்தமா சொல்லுங்க ஆமென். அவனுக்குள்ள ஒரு பாரம் வந்துடும். அந்த வருஷம் படிச்சு பாருங்க, ஒரு பாரம் வந்துடும். தன் சகோதரிடத்துல போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை ஆமென் ஆமென். தன் சகோதரராகிய எபிரேயர் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு ஆமென் அங்கு பார்த்து ஆமென். ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அதை வெட்டி அது வேண்டாம். அதாவது ஒரு பாரம் வந்துடும். சொல்லுங்க, தேவனை குறித்த பாரம். இந்த பாரம் எப்படி வந்துச்சு அவனுக்கு தெரியுமா? எப்படி தெரியுமா? அந்த அம்மா சொல்லி கொடுத்தார், அவர் சகோதரி சொல்லி கொடுத்தார். என் ஜனம், என் தேவன், என் ஆண்டவர், நம்முடைய ஜனங்கள். சொல்லுவீங்களா? சின்ன வயசுலயே சொல்லணும், நீ பெரிய பொண்ணா வந்தா ஒரு பெரிய ஊழியக்காரையா வரணும், ஒரு பெரிய பாஸ்டமா வரணும். என்னுடைய பாக்குறீங்க? அந்த பொண்ணு நிறைய பேர் சொல்லுவாங்க, என் பிள்ளைய சாமுவேலர் மாதிரி ஆக்குங்கன்னு. புள்ள சாமுவேலா இருக்கணும்னா நீ அண்ணாளா இருக்கணும். புரியல இல்ல? புள்ள சாமுவேலா இருக்கணும்னா நீ யாரா இருக்கணும்? இப்போ தூங்கின அந்த புள்ள சாமுவேலா இருக்கும், அவன் ஏலியா தான் இருப்பான். புரியல? ஒரு கையில மொபைல், இன்னொரு கையில ரிமோட். என்னுடைய பாக்குறீங்க? ஒரு கையில மொபைல், இன்னொரு கையில பெரியவனா, ஒரு கையில துப்பாக்கி, இன்னொரு கையில அணுகுண்டு வச்சிருப்பான். நீங்க எது, அதாவது நீங்கள் விதையா இருக்கணும், அவன் கனியா இருப்பான். நீங்க யாருங்க? சொல்லுங்க, விதை. இந்த பிள்ளைக்கு நான் யாரு? நீங்க 2 பேரும். அது வளரும், விருட்சமாகும். கடைசி சொல்லி முடிக்கிற எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, பிள்ளை பெரியவனானா. சத்தமா சொல்லுங்க. ஒரு நாள் வரும், தேவன் சொல்லுவாரு, 3 நாளுல அவரை பெயர் சொல்லி கூப்பிடுவார். படிச்சு பாருங்க, 3 நாள் அவனை சொல்லுங்க. 3 நாள் எல்லாம் கரங்கள் சொல்லுங்க, மோசே என்று. சத்தமா சொல்லுங்க, மோசே என்று. அல்லேலூயா அல்லேலூயா. அவனை யார மாத்துவார் தெரியுமா? 10ஆம் வசனத்துல அவனை பார்வோரிடத்திற்கு அனுப்புவார். 10ஆம் வசனம் எல்லாம் சொல்லுங்க, என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை நான் பயன்படுத்துவேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பிள்ளையில கர்த்தர் பயன்படுத்துவேன். ஆமென். யாருக்கு இன்னும் வளர்க்கணும்? இந்த பிள்ளை. இந்த வசனம் சொல்றாவ, இந்த பிள்ளை யார் பிள்ளை இல்லை? இது யோசிச்சு பாருங்க. யாராவது ஒருத்தருக்கு இந்த பிள்ளை நம்மளுக்கு கோவம் வரும் இல்லை? என்ன பிள்ளை பித்து வச்சு கோவம் வருமா வராது? நம்ம சொல்றா, இந்த பிள்ளை. அவளுக்கே தெரியாது இதான் பிள்ளையின் தாயினை. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? ஒரு நாள் வரும்,
உங்க பிள்ளையை கர்த்தர் பயன்படுத்துவார். என்ன பாருங்க, உங்க பிள்ளைகள் பேசும் பொருளாய் மாறும். சொல்லுங்க, பிள்ளைகள் பேசும் பொருளாய். 2 விதத்துல பேசும் பொருளா இருக்கலாம். கொலை பண்ணாலும் பேசும் பொருளா இருக்கலாம், ஊழியம் பண்ணாலும் பேசும் பொருளா இருக்கலாம். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? சைமன் ஐயா கானான் பேசும் பொருளா இருக்கிறாருன்னா அவர் கர்த்தர்ட்ட வந்தனாலதான் பேசும் பொருளா மாறினார். எப்படி பாக்குறீங்க? அவரு வேற ஏதாவது வேலை செஞ்சிருந்தா பேசும் பொருளா மாற மாட்டார். தம்பி எங்கப்பா இங்கதான் இருக்கிற, வந்துட்டீங்களா? ஒழிச்சு வந்துட்டீங்களா? தலாட்டது பார்த்தா சந்தேகமா இருக்கு. வந்தீங்கன்னா நீங்க பேசும் பொருளா இருப்பீங்க, இல்லைன்னா கோடியில ஒருத்தரா இருப்பீங்க. கரங்களை உயர்த்தி திரும்ப சொல்றேன், உலகத்துல வேலை செஞ்சா பாக்கெட் நிரம்பும், ஏசுநாத வேலை செஞ்சா மனசு நிரம்பும். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நாங்களாம் பாருங்க எப்படி இருக்கோம் பார்த்தீங்களா? இவர் வந்து ஒரு PhD பண்ணவர், அவர் ரொம்ப ரொம்ப படிச்சவர். அவர் கூட இவர் வந்து ஒரு அந்த ஐயா ஒரு போலீஸ்கார் பார்த்தா தெரியல, ரைட் எஸ்ஐயா அதெல்லாம் இருந்து அதெல்லாம் விட்டுட்டு வந்துக்கிறாங்க. சொல்லுங்க, பெரியவன் ஆக்குவார். உலகத்துல பெரியவன், ஊழியத்துல பெரியவன், சமுதாயத்துல பெரியவன், தேசத்துல பெரியவன். மோச எங்க பெரியவன் ஆனார்? ஊர்லயே தேசத்திலயா? சத்தமா உங்க பிள்ளை எங்க பெரியவனா மாறணும். கரங்களை உயர்த்தி ஊரெல்லாம் முன் பேச்சு தானடி. உங்க பிள்ளை பேரச உலகத்துக்கே தெரியணும். ஆமீன். கானான் பேரச உலகத்துக்கே தெரியணும். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? கரங்களை உயர்த்தி. ஆனா ஒண்ணு செய்யணும், யாருக்கா வளர்க்கணும்? உங்க வாழ்க்கை சொல்லுங்க, என் நேரம் கர்த்தருக்கு, என் பணம் கர்த்தருக்கு, என் திறமைகள் கர்த்தருக்கு, என் தாளத்துகள் கர்த்தருக்கு. எல்லாம் எழுந்திருந்து இந்த பிள்ளைகளுக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. அந்த பிள்ளை ரைட், எல்லாரும் ஜெபிப்போம், எல்லாம் ஜெபிப்போம். சின்ன பல்லை